வேண்டிட்டு விடுங்க. நான் இல்லை இதை பிடிங்க. இதை பிடிங்க. சும்மா வந்தே பெரிய கிஃப்ட் நீங்க. இது வந்து ஒரு மணிக்கு எழுதுக்கு ஒரு ஆண்டு வெட்ட வசனம் சொல்லும். வீடியோவில் வேற மாதிரி இருக்கு, பார்க்க வரும். சொல்லாமலே வரணும் நினைச்சு வந்துருக்கீங்க, அதான் உண்மையாக பெரிய விஷயம். இப்போ எவ்வளோ தூரம் வந்த நீங்கள் வீட்டை பார்க்க போகிற ஒரு அழகு இல்லைல்லோ. அதே மாதிரி இது ஒரு ரூம், இது வந்து ரூம் நண்டு தான் பேர். இப்போ வந்து ஸ்டோர் ரூம் ஆகி கிடக்கு. அண்ணாட கல்யாணத்துக்கு கட் பண்ணுறதுக்கு கேக் கொண்டு நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ ஐசிங் பூசின மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை அப்படி தந்திருக்கேன் நினைச்சு 2 மாதம் முதலே புக் பண்ணி எடுத்துனாங்க. கிஃப்டா உண்மையாவா? எல்லாரும் ஜாயிலண்ட் 5 ஃபுல்லாக இருக்காள். காய்ச்சலோ வாரம் காய்ச்சலோடையும் வந்துருக்காங்க குடியூராங்க. அதுவும் கீரிமலையில இருந்தான். ஆனா அக்கா சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாவா? குடியூரால் கல்யாணம் பண்ணா நாங்க வருவோம்னு சொல்லி. வேண்டாமா வேண்டாம் பாசத்தை தீர்த்துறான் தம்பி. உங்களோட நேரில் வாக்கப்படி இருக்கு. நல்லா அடுத்தால போடுறாப்பா. அப்போ குடியூரால் நடந்தீங்க பாட்டு எடுக்க மாட்டேன் எடுக்கலாம். இன்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. வெள்ளி பனி உருவி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன் காதல் நெருப்பினிலே. ஒரு கருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக. குடியூரல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இசையும் அசையும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்தவங்க நிறைய பேர், அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து அந்த சுவிஸ்லேருந்து வந்த ஃபேமிலி. அவங்க உண்மையிலேயே வந்து நாங்கள் உண்மையிலே இன்வைட் பண்ணவே இல்லை, ஆனால் அவங்களா விரும்பி வந்திருந்தாங்க. அந்த வகையில் வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க வந்து நிறைய டைம் வந்து இங்கேயே வந்து இருந்து சாப்பிட்டு எல்லாம் இது செஞ்சு இப்போ வந்து ஆட்கள் வந்து களைப்பாறை கொண்டிருக்காங்க. அதாவது களைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இப்போ கிட்டத்தட்ட 2:30 மணித்தேலம் 3 மணித்தேலம் அது அழகாக சாப்பிட்டு இந்த மறுநாளில் போய் நார்மலாக வந்து எல்லாரோடையும் காய்ச்சி பழகி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுக்குமே வந்து பெரிய நன்றியை சொல்லி கொண்டு, அதே மாதிரி நாங்கள் வேலை செஞ்ச அந்த வேலையாட்களுமே வந்து சாப்பிட்டவங்க விலாசம் அண்ணாக்கள், அதே மாதிரி நம்மளோட மேசன் வேலை அண்ணாக்கள், அதே மாதிரி இங்கே அந்த கல் அந்த என்ன சொல்கிற கிரானைட் கல் வைக்கிற அண்ணாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து வழி அனுப்பிட்டோம். எதிர்பாராட்டே நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் எதிர்பாராத ஆட்கள்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் உதவி செஞ்ச வீட்டுக்காரர் வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்களோ தெரியலை. இருந்தாலும் வந்து அவங்க வர எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தீங்க. நாங்கள் யாருக்குமே சொல்லலை, அவங்களா நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு வந்திருந்தாங்க. நாங்களும் அவங்களோட வீடுகளுக்கு போய் காணனால இப்போ வந்து அவங்க யார் என்னம்மான்னு சொல்லி அவங்களோட போய் கதைப்போம். என்ன இருக்கா வீட்டுக்கு வந்தவங்கள காணி என்ன டிரான்ஸ்போர்ட் சரி. அப்போ வந்து நான் சொன்னேன் தங்கச்சாக்கள் அம்மாக்கள் வந்து இவங்க தான். வணக்கம், என்ன சுகமாக இருக்கீங்களோ? அப்போ என்ன விளக்கம் வந்ததுக்கான காரணம் சொல்லே வேணும் வேணே. அதான் நாங்கள் வந்து உங்களுக்கே சொல்லலை, என்ன சொல்லாமலே வரணும் நினைச்சு வந்துருக்கீங்களா, அதான் உண்மையாக பெரிய விஷயம். நான் வந்து எதிர்பார்க்கல பாக்கள் வர ஷொக் ஆகிட்டு. சரி ஓகே, நீங்கள் சொன்ன விஷயத்த காப்பாற்றிருக்கீங்க, நான் வருவோம் கட்டாயம் வேண்டேண்ணே. அப்போ என்னத்தில் வந்தேன்? ஆட்டோவில். ஆட்டோ நிற்குதா வழியில்? சரி சரியா. இல்லை அவங்க பக்கத்து அந்த அண்ணா பக்கத்தில் பிடிக்கிறது. அப்போ வந்து சாப்பாடெல்லாம் என்ன மாதிரி? ஓகே சாப்பிட்டாச்சானே. சரி அப்போ சந்தோஷம் தானே. வீடெல்லாம் சுற்றி பார்த்து பார்க்க இருக்கீங்க நீங்கள். போவோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் வீட்டை பார்க்க போகிற ஒரு அழகு இல்லைல்லோ. இப்போ நம்மளோட வீடு மாதிரி நினச்சி பார்க்கணும். என்ன வீடியோவில் பார்த்துருப்பேன் எல்லா விஷயம் இல்லையாண்டில், இருந்தாலும் நேரடியாக வந்து பார்க்குற மாதிரி வராது. இப்போ வந்து இதுதான் வந்து என்னடா சொல்லுங்க இருக்கா கிச்சன் ரைட். உங்களுக்கு தெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் காலையில் பால் காய்ச்சினேன். பால் காய்ச்சி கொஞ்சம் மிச்சம் கிடக்கு, நீங்கள் வருவீங்களோடு இருந்தாலும் இப்போ ஹீட் பண்ணணுமല്ലോ.
அதில் வந்து உங்களுக்கு சாப்பாட்டை தந்தே சமாளிச்சு விட்டோம். இதெல்லாம் வந்து ரெடி பண்ண நேற்று தான் இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தது. இப்போ நாளைக்கு வந்து இன்றைக்கு வந்து பால் காய்ச்சணுன்றதுக்காக. எப்படி இருக்குது எல்லாம் டிசைனர் நல்லா இருக்குண்ணே. டிசைனர் எல்லாம் இது செஞ்சு இதெல்லாம் வந்து சடார் புட்டார் ரெண்டு அரேஞ்ச் பண்ணது தான் எல்லாம் வந்து ஓகே. அதேமாதிரி வாங்க வந்து ரூம்களை பார்த்து கொண்டு இவ்வளோ தூரம் இருந்து வந்துருக்கீங்க நீங்களும் பலிக்கூடாதுமல்ல. அதேமாதிரி இது ஒரு ரூம். இது வந்து ரூம் நண்டு தான் பேர். இப்போ வந்து ஸ்டோர் ரூம் ஆகி கிடக்கு. சிச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் இன்னும் வந்து ஒழுங்கான முறைக்கு வந்து கொண்டு வரல எதையுமே. இப்போ அவசரமாக பால் ஆச்சு வேலையெல்லாம் வந்து பாருங்க சும்மா நிற்காம ஏன்னா உள்ள நல்லா இருக்கும். அவளுக்கு தான் தெரியும் சில சில விஷயங்கள். ஏன்னா புள்ள என்ன வேறு அவள்ற திருஷ்டியா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேலை முடிஞ்சுது. பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு அதேமாதிரி இப்போ மேலேயெல்லாம் பெயிண்ட் அடித்தாச்சு. இந்த கீழே 2-3 ரூமுகளுக்கு மட்டும் பெயிண்ட் அடித்து எதஞ்சா சரி உள் வேலை முடிச்சு. இது வந்து என்ன ஏரியான்னு சொல்லுங்க பாவம். அது ஹோல் அது ஹோல். இது என்ன ஏரியா வரும்? அதாவது இந்த டைனிங் சாப்பாடுகள் வச்சு சாப்பிட்டு கொண்டு இது செய்யக்கூடிய மாதிரி இது ஒரு சின்ன ஒரு செட்டாக. அதே மாதிரி ரூமுகளுக்குள்ளே ஒவ்வொரு ரூமுக்குள்ளே வந்து வாஷ் ரூம் இருக்குது. இது வந்து கொமனாக உண்டு. கொமன் வாஷ் ரூம். சரிண்ணா. இப்போ கீழே இருக்கிற ரூம் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்குன்ற ஒரு விசிட்டர் வந்தால் இப்போ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு கொமனாக இருக்குது. எல்லாம் வந்து பார்த்துட்டு இல்லைன்றில்லை. நான் நேரில் பார்க்க அப்படி இருந்தால் தான் வாங்க பெஸ்ட் ஆகும். இப்போ நேரில் பார்க்க அப்படி இருக்குது. வீடியோக்களில் பார்த்ததுக்கு நேரில் பார்க்குறது வித்தியாசம் தானே. அதே மாதிரி அண்ணாட கல்யாணத்துக்கு கட் பண்ணுறதுக்கு கேக் கொண்டு நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ ஐசிங் பூசின மாதிரி இருக்குது. ஐசிங் பூசின மாதிரி இருக்குது. இப்போ டெக்கரேட் பண்ணி போட்டு கட் பண்ணுறதுக்கு பிளான் ஒன்று போட்டுருக்கு. அப்படி இருக்குது. இது என்ன சிரிக்கிற கேக்குமா இல்லையோ? அப்புறம் என்ன சிரிப்பு கேக் தானே. இது வந்து அந்த வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்படியே வாங்க மேலே ஒருக்கா போய் பாவோம். மேலே ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே போச்சது நம்ம வா நீ. அதே மாதிரி இது வந்து 2வது மாடி. இதுலேயும் வந்து இங்கால ஒரு ரூம், அங்கால ஒரு ரூம், இங்கால ஒரு ரூம். இது வந்து தெரியும் தானே எல்லாம் வந்து ஒரு வித்தியாசம். அந்த லைட்டிங் அதெல்லாம் இன்னும் பூட்டலை. இப்போதைக்கு பெயிண்டிங் வேலை எல்லாம் வந்து முடிஞ்சுது. கொஞ்சம் வயரிங் வேலைகள் பல்புகள் பூட்டுற வேலைகள் கிடக்கு. நீங்கள் வந்து வீடியோவில் அதில் முக்கியமான விஷயம் இங்கே எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுப்பேன் இல்லையோ? அந்த பட்டமாக இருக்கிறது. அது வந்து இந்த இப்படி டிசைன் வந்து இதில் வந்து என்னென்னா மேலே கண்ணாடி மாதிரி எதுவும் போட்டுற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது. மேலேருந்து பார்த்தா கீழே தெரியும், கீழேருந்து பார்த்தா மேலே தெரியும். அப்படி தானேடா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து பார்த்தா ஏதாவது ஒரு அந்த 3Dயில் ஏதாவது ஒரு வியூ அதே மாதிரி சிஸ்டங்கள் வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து கண்ணாடிகள் வரும். இந்த கீழே இருக்குது, ஃபிட் பண்ணலை இன்னும். அப்படி வந்து இருக்குது. இதில் இருந்து பார்த்தா நல்ல படியான முகங்கள் எல்லாம் தெரியும். இந்த பாருங்கள் நம்மளோட வீட்டாக்கள்லாம் இருக்காங்க எல்லா இடம். சும்மா ஒரு ட்ரிப் கொண்டு போயிட்டுருக்கோம். காட்டிட்டு இருக்க இடங்க. ஷுவர் ஷுவர். என்ன கொஞ்சம் பாட்டமாக நம்ம போகலாண்டு தானே கோழி வண்டி உள்ள 35 நாள் கொட்டி போட்டு சந்திப்போம். பிரச்சனை இல்லை. இது ஏறிக்கணும் அவிகளா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் வேலை இருக்குது முடியல இருக்கு. முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்துக்கு சரியா வரும் இன்னைக்கு சரியா அது சொல்கிறதில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோம்லேட்டாக இருக்கும். முன்னுக்கு மரமெல்லாம் நட்டு இப்படி வெயிலாக இருக்குது கொஞ்சம். மரத்துக்கு இருக்கிறாங்க. மரத்தில் ஊஞ்சி தொட்டில் காட்டி விடுவோம் மனு ஆடுறதுக்கு சரியா. அப்போ உண்மை அவங்க கூட வர வேண்டிய எதிர்பார்க்கல என்ன திடீர்னு மாதிரி சொன்னால சொல்லாங்க பல்லாங்கள் அப்படியே வர்றேன். ஒரு டைம் போயில நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. நான் நான் மாதிரியா இருக்கேன் போட்டு சாடி வேலை இப்படிதான் டாம்பனா டூம்பனா அப்படி போகுது. அப்போ அப்படித்தான்
வீடியோவில் வேறு மாதிரி இருக்குது, பார்க்க வேறு. நேரில் இல்லைக்கா எல்லாம் அதான் சொன்னோம், வீடியோவில் பார்த்து 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 பழைய ஒரு இதாக இருக்குது. நேரில் வந்து நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் மேலே இருக்குது, முடிச்சா அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். மேலே போனால் நல்லா ஹீட் ஆகும். மேலே இப்படி தான் இருக்க போது அதுக்கு மேலே இவங்க வந்து சுவிஸ்லேருந்து வந்தீங்க எல்லாம் செக் பண்ணுறதுக்கு. சரி ஓகே அப்போ செக் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஓட்டோ வெயிட் பண்ண ஆகணும். அப்போ நிப்பாட்டுறது சரியில்லை தானே? சரியோ அப்போ இந்த என்ன முழிச்சு நிற்கிற நீங்கள் என்ன விளக்கம் சொல்லுங்க. சொல்லி கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தது, கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து எடுக்கிறது. கிஃப்ட் கொண்டு வந்து நீங்களோ எங்கே கொண்டதீங்க? கீழே இருக்கு. கீழே இருக்கும். அது பிரச்சனை. அது வித்தியாசமானது. வித்தியாசமானோ? ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஆண்டை வெட்ட வசனம் சொல்லும். ரைட் ஓகே. ஒரு மணித்தியாலம் சொல்லுமோ வசனம்? ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நேரம்னு சொல்லி ஆண்டை வெட்ட வசனம்னு சொல்லி. ரைட் ஓகே. அது நல்ல இதுதானே. அதை என் கை அழிச்சு போட்டு போங்க, என் ஓட்டோக்காரால் வெயிட் பண்ணுறாரு. சரிங்க, எடுத்துகிட்டு வர போறீங்களா? ஓகே, எடுத்துகிட்டு வாங்க. சரி சரி. இது என்ன பிள்ளை கிஃப்ட் எடுக்க போகிறாள் வரட்டும். அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை அப்படி தந்திருக்கேன் அப்படின்னு என்ன வச்சு 2 மாதம் முதலே புக் பண்ணி எடுத்துனாங்க. கிஃப்டா? உண்மையாவா? என்னடா பாபு பாபு நான் கிளாஸ் போட்டி மணி கூட பண்ணியிருந்தீங்களா? அப்போ பார்க்க தான் பேக் இங்கேத்தியான் மணிக்கூட குழம்புல இது என்னன்னு சொன்னான்னா அது ஒரு மணிக்கூடு. இது வந்து 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஆண்டை வெட்ட வசனம் சொல்லும், நேரம் சொல்லும். ஆமாம், அந்த ஆமாம், டைம் சரியாக இருந்தால் சொல்லும். செட் பண்ணி தானே இருக்குல்லாம். இப்போ டைம் போயிட்டுது இல்லை, 3 நாள் ஆகிட்டுது. இது சரியாக 4 மணிக்கு சொல்லும். இல்லை இல்லை, அது ஆக்கிட்டு செட் பண்ண தெரியாது. இது வந்து ஒரே ஒரு அந்த இதில் ஒரு பட்டன் மட்டும்தான் இதில் இருக்குது. இதில் மட்டும்தான் எல்லாம் செட் பண்ணுறா. பேச தெரியா சொல்லி தந்தே நம்மளோட பெயிண்ட் கலர் அதுவும் கடவுள். அந்த பெயிண்ட் கலர் நல்லா ஹேங் பண்ணி நல்லா நைட் 10 மணி மட்டும் வேலை செய்யும். இப்படியே 5 மணிலேருந்து சொல்லுமா. நல்லா எழுந்தபடியே 5 மணிலேருந்து ஆண்டை வெட்டு வசனம் சொல்ல வலிக்கிடும். இப்படியே உங்களோட வசனங்களையும் சொல்கிறேன், செக் பண்ணிக்கலாம். என்ன கவலை ஆண்டை வெட்டு வசனம்டா. சரி, அப்போ சந்தோஷம். நீங்கள் ஆட்டோ வெயிட் பண்ணி எதிர்பார்க்கல நீங்கள் வருவீங்கன்ட்டு. ஏன்டா இது உண்மையாக்கா சொல்லி செய்யலை, இல்லை நான் வீடியோலேயே சொல்லிப்பேன். தாராளமாக யாரும் வரலாமண்டு. இது அந்த வேலையாடுறதுக்கு இந்த ஒரு பால் காய்ச்சல் செஞ்சது. ஆனால் எதுவும் ஃபங்க்ஷன்கள்னா கட்டாயம் ஓப்பனாக எல்லாரையும் பெற சொல்கிறோம். தெரியும் நான் இது இந்த மாதிரி அப்படி செய்யலை, டைம் இஷ்யூவால் கண்டிப்பாக நான் அப்புறம் யாரும் வரும். சரியா? 5 நாள் போட்டுமே வரும். ஓகே, 10 நாள் அப்புறம் வந்தீங்கல்ல? சரிங்க. 10 நாள் அப்புறம் வந்தால் கோழிகள் எல்லாம் கணக்கு. ஓகே சரி சரி, சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஆட்டோ வர நிற்கிறார், கவனம் போயிட்டு வாங்க. ரைட் ஓகே. சரி, பாய் பாய் பாய். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு. அது வந்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அதாவது கிரிமலை அக்காக்கள் வந்து வந்திருக்காங்க. தெரியுமா? பார்க்கலாம் உங்களுக்கு? இல்லை, எனக்கு உண்மையாக பழக்கம் இல்லை. வந்திருக்கு நான் இருக்குது. பார்க்கல, அவளை வீடியோவில் பார்த்துருப்பேன். இருங்கோ வாங்க இருங்கோ. நீங்கள் வெளிநாட்டில் வந்திக்கிறான். அவர் சொல்கிறான். அவன் சும்மா போயிடுங்க. ஏன் அப்படி என்ன தெரியல பார்க்க என்ன பிரச்சனை? அம்மா சாப்பிடுங்க, கையிலே இருக்குதாங்க. இல்லை கையில் இவ்வளோ தூரம் நடந்து வாருங்கள். பேருந்து நீங்கள் கீழே இருக்கிறீர்கள். எவ்வளோங்க சொல்கிறோம்.
உடம்பு அங்கே அவரே எழுப்பிடுங்க அங்கே பாருங்க அவர் படுத்துருப்பியா பாருங்க இவ்வளோ ஆக்கள் வந்து இருக்கு நீங்கள் படுத்துருப்பியா பிள்ளையே இல்லை பாருங்க என்ன இவன் என்னதுல வந்து அக்காக்கள் ஆட்டோவில் சரியா என்ன சத்தம்டா இருக்கா அவன் இவன் பொடியன் அது கதைக்க பஞ்சு போடுறான் அதுதான் அது இவன் நல்லா கதைப்பான் இல்லையா நல்லா கதைப்பான் நல்லா கதைப்பான் கதைப்பான் மரம் வருவான் கை உடைப்பான் ஓ இல்லை எல்லாம் செய்வான் அப்படி சைலண்டாக இருக்கிறான்னு பாருங்க அதுதான் எல்லாரும் சைலண்ட் அஞ்சு அஞ்சு ஃபுல்லாக சிரிக்காள் அது இல்லை என்னடு காய்ச்சலோ வாரம் காய்ச்சலோடையும் வந்துருக்காங்க குடியூரான்னு சொல்லி இருந்தாலும் இந்த காய்ச்சல்னு சொல்லி இப்போ அவங்க அறிஞ்சு வந்துருக்காங்களே அதுவும் கீரிமலையில் இருந்தான் கீரி மேலே அதுதான் இருக்கு அக்காப்ப கடை வந்தியோ இல்லை இல்லை அங்கே கிடக்கு கிடக்கோ கிடக்கு ரைட் ஓகே இல்லை கிடக்கு பண்ணிட்டு இருக்கா வண்டிதான் பண்ணிட்டு வா கப்பும் எடுத்துண்டா எடுத்துண்டா தெரியுமாப்பா உங்களுக்கு விடாம இல்லையா யார் ஆக்குறாண்டு நீங்கள் வீடியோ பார்த்துப்பியா ஓ பார்த்துருப்பேன் கீரிமலையில் அந்த உடம்பெல்லாம் புண் போட்டு ஒரு அண்ணாரால் இறந்து நாங்கள் அந்த வீடெல்லாம் முன்னுக்கு செஞ்சு கொடுத்து குட்டி எண்ணெயாகளை கொண்டு அவங்க தான் நாங்கள் ஆனால் அக்கா சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாவா என்னண்டு குடி ஊரால் கல்யாணம் பண்ணா நாங்கள் வருவோம்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ கல்யாணத்துக்கும் வருவோம் என்னண்டு அவங்களும் வந்தவங்க ஏய் என்ன சத்தமடா இருக்கிற நீ திரும்பிரு ஏன் சத்தமடா இருக்கா வீடியோ பார்த்து தான் வந்தோ ஆமா நான் வீடியோ பார்த்தேன் அப்போ பார்த்துட்டு தான் யாரு காட்டுன்னு வீடியோ இல்லை பார்க்கணும் பிள்ளையோ ஆமாம் அப்போ மாமியும் கேட்டேன் அப்போ வாருங்க அது சரியா மதியம் இவங்க மதியம் மட்டும் ஒரு 2 மணி அப்படி இருக்கும் நம்மளோட சிந்துகுழி பிள்ளைகளாக வந்து போனவங்க அவங்க மட்டும்தான் வந்து அதே மாதிரி இப்போ திடீர்னு நீங்களும் வந்துட்டியார் சந்தோஷம் என்ன விரையலாகுது முதலெல்லாம் இவர் ரெண்டத்தால விரையலாகுது ஏலாண்ணா அப்போ அதால் என்ன இவங்க பிள்ளைகளும் காய்ச்சலோ இல்லை இல்லை ராத்திரி பயந்துட்டு மகளுக்கு கொஞ்சம் மேலே வந்த திடீரெண்டு அப்போ கொஞ்சம் பயந்து திடீரெண்டு கொஞ்சம் குழப்பம் அது சரி அம்மா இதுதான் இவத்தி அம்மா அவங்களோட அவர் அம்மா அவங்களோட மனசே அம்மா உங்களுக்கு மாமி மாமி சரியா அப்போ அவாவுக்கு நான் வாங்கோண்டா போங்கோண்டா இதுவே பண்டத்தில் அவா கூட்டிக்கிட்டு தான் வந்தோம் சந்தோஷம் உண்மையா நாங்களும் வந்து நிறைய காலம் வேணும் அங்கால நீங்களும் மேலே எழுதோட ஃபுல்லாக அந்த வீட்டை முடிக்கணும்ட்டு ஃபுல்லாக ஒரு இடம் போடலக்கா கொஞ்சம் பார்க்குறேன் நாங்கள் வீடியோ ஆமாம் ஒரு இடம் போடல ஃபுல்லாக வந்து வீட்டோட தான் முடிக்கணும்ட்டு அது இப்போ ஃபுல்லாக முடியலையாக்கா அண்ணா அது அண்ணா விடத்து நின்று வரப்போ ஆக்கள் ஒரே ஃபுல்லாக பயங்கர டயர்டு இதோ லேட்டாக இது தூங்குறதுக்கு ஆள் படுத்துருக்கோ இல்லைங்க வெளியில் போயிட்டோன்னு சொல்லி தெரியல காரையும் காணல பதுமை பால் என்ன ஃபுல்லாக சத்தம்னா இருக்கிற தொண்டனோ அது சூட்டுக்கு என்னன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படித்தான் வணக்கம் வாங்க வீடியோ மாமி இவத்தி அம்மா மாமினா உங்களோட அவற்றை அம்மா நாங்கள் வரையில அங்கே நெல்லையாக்கா அப்படியே 4 மணிக்கு படுத்து போட்டு இப்போ ஒரு சொட்டு நித்திரையா போகணும் போதில் சரி பேரு மாறி போச்சா அங்கே ஜெபரிச்சோம் யாருக்கு என்ன விரதம் கௌரியா வேண்டாமா கௌரியா பெண்ணு பிடிக்கிற அது அந்த கலியாஞ்சிரா இல்லை கேதார இது நயனாதி உண்டை தீர்த்தம் 29
என்னண்டா இப்போ வீடு பிடிச்சிங்க? நான் முதல்ல இருக்கா வந்தேன் இல்லையല്ലോ நீங்கள் மகள் பெருசாக அப்போக்குள்ள இங்கே இருந்தா இல்லை? ஓ இங்க ஆ அது ஆட்டோக்கு அன்னை தெரியுமா பாரு. ஓகே. என்னத்தில் வந்தீங்க? ஆட்டோ ஆட்டோ. உங்களோட அங்கே வாரதும் இல்லை. இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகும். கடைசி எப்போ வந்தாக்கா? போன மாதம் எத்தனை? 12 தெரியுங்க. 12 இப்போ அந்த மாத காசம் கொடுக்கணும் இல்லை? சாப்பிடுவோம் அம்மா. அவங்க நீங்கள் சாப்பிட முடியும். அடே வேங்கடி சாப்பிடுவோமேடா. ரைட்டா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் பிரியாணியில். சாப்பிடாங்க ஏன் சோடா குடிச்சிருந்தா சாப்பிடணும். சாப்பிடணும் நாங்கள் சாப்பிடணும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டானே வந்தே ஆகணும்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து இதுக்கு முதல் பிறந்த நாள் மிஸ் பண்ணாங்க. அக்கீங்களா என்ன கன பேர் எல்லாம் நிற்பாங்க அப்படி இப்படி நான் யோசிச்சு நான் பார்த்தீங்க. விடியா வீடியோ பார்த்துறேன். அப்போ 29 நீங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் தாப்பா. இன்றைக்கு நிறைய இடத்துல குடிக்குறல் அப்படி இப்படிலாம். இது கிருஷ்ணன் எங்கள் அப்பா அதில் அப்பா அண்ணன் அப்பா. ஓகே ஓகே அவரா மெலிஞ்சுவாங்க. விரதமாக்கும் நானும் வாங்கினேன். ஐநா அதுக்கு இவங்க விரதம் பிடிச்சதே தான் சவரங்கள்லாம் அப்படி மாதிரி அவங்க வந்து சேர்ந்து நெல்லுதான். அதுக்கெல்லாம் அந்த குடியூர் நடுவாய்க்கு வந்தியா வழி குடிவிட்டா ஒரு அரை மத்தியம் 3/4 மத்தியம் நல்ல நிற்கிறது அப்படின்ட்டு ஆட்டோக்காங்கிற போய் கிடக்கு. தம்பி ஓட வேணுமோ? காணும் சாடியா கொஞ்சம் குடிப்பான் போல இந்த வாரே வாங்கடி. என்ன ஆட்டோ என்னக்கா பிடிச்சி வந்து நீங்கள் நிற்காத வழியில் ஃபோன் பண்ண சொன்னேன். எவ்வளோவாம் ஹேர் காசு சொல்லிட போய்க்காங்க சொல்லியோ கேட்காம வந்துட்டீங்களா? இல்லை பண்டத்தில் பிள்ளையை ஏற்றிக்கொண்டு வந்தது. அங்கே கீரமலையிலேருந்து வர 3000 சொன்னது. மாமியை பண்டத்தில் பிள்ளை ஏற்றிக்கொண்டு வந்தது. மாமியை பேசியிருந்தாங்க. நான் 3 மணிக்கு போயிட்டவே நான் ஆட்டோக்கு வேண்ட வழியில் வேறு ஓட்டத்துக்கு போனேன். ஓ அதெல்லாம் இந்த லேட் ஆகிடும். ரைட் ரைட் ஓகே. என்ன இப்போ உங்களை பாரு வெளியில் போகிறீங்களா? ஓ போகிறது இப்போ வாக்கஞ்சோம்ல மேலாது அவாவோட உங்களுக்கு இல்லை வருது இல்லை கொஞ்சம் இதெல்லாம் அடைச்சிட்டு ஏய் ஓகே ஆ ஓகே ம் பனங்ஸ் பனங்ஸ் என்ன பனங்ஸ் என்ன சாப்பிடு மதியம்? சோறு ஆ சோறு ரோலா சோறு சோறு தம்பி சாப்பிடும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும். தெரியும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். வேணாம் நீங்கள் நடிக்காம ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு தெரியாது. சாப்பாடு போட்டு கொடுத்தா வேண்டாம் அண்ணா அண்ணா இந்த அவர் வேண்டாம் போட்டு சின்ன பிள்ளைலாம் விருப்பமாக இருக்கும் பிரியாணி அவங்க சாப்பிட மாட்டாங்களே எனக்கு என்ன போட்டு கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? 5 தரம் எங்க அக்னியே கண்ணு அக்னியும் நினைக்கிற மேல நிற்க எல்லாருமே கொஞ்சம் நிற்கிறேக்கா பட் எல்லாரும் அப்பா உங்களுக்கு இருந்த அன்னைக்கு என்ன மதிய மாக்கள் வந்துட்டு எல்லாரும் ஒரு நேரம் நின்றோடு எல்லாம் பக்கம் போயிட்டாங்க.
போன கையோட எல்லாரும் அதுலேருந்து அதே காலத்துலேருந்து எல்லாம் இரவு வேலை 4-5 மினிட்டும் அப்போ இப்போ சாப்பிட்ற வீரனார் பாபும் வந்தான் ஓ சாப்பிடும் மற்ற தம்பி வேண்டாமா இப்போ தங்கச்சி அது அவர் சாக கொடுப்போம் அவர் தீர்த்துவார் ரைட் அவர் நீங்கள் சாப்பிட்றது இவன் சாப்பிட மாட்டேன் வேண்டாம் சரி வேண்டாம் 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 கீழே கொட்டக்கூடாது ஆமாம் திரும்பி இருந்து போகிறாங்க காலை ஒதுக்கி அவனோட சேர்ந்து சாப்பிட இல்லாட்டி சாப்பிடணும் இங்கே பாசத்தை தீர்த்துறான் தம்பி அப்பா என்னம்மா ஓகே போகுது எல்லாம் நான் மண்ணு கடனா வாசத்தை பார்த்தேன் ஆக்கள் அண்டவங்க போயிட்டான் எல்லாரும் ஒருத்தனை சொல்லலாம் நீ வீட்டாக்கலாம் எல்லாரும் எல்லாரும் நண்டவங்க எல்லாரும் போயிட்டாங்க பயங்கர ஒரு டல்லா இருக்கு முகமெல்லாம் என்ன விளாட்டு ஆ தங்கச்சி சாப்பிட்டீங்களா கொஞ்சம் இல்லை நான் விதைறேன் அதோட எனக்கு சாப்பாடு சாப்பிட்ற தொண்டை சொல்லாம தானே செஞ்சு வீட்டாக்கள் மட்டும்தான் இப்போ உங்களை மாதிரி வாராக்கள் ஓகே அவங்க வந்து சுண்டுக்குழி அம்மாக்கள் அதே மாதிரி அடுத்தது நீங்க ஏமாந்துருக்கு நேசன்னே வேற இல்லையா நேசன்னா நேசன்னா வந்தவர் தெரியும் எதால போகணுன்றோ நீங்க ஐயாட்டி வாங்கியோ ரெண்டு 4-5 முறை போயிருக்குங்க தம்பி சாப்பாடு வேணுமா சாப்பாடு இருக்கு சொல்லு இல்லை அவருக்கு காணும் நீங்க சொல்ல கூட அவன் தான் சொல்லுவான் அவருக்கு எனக்கு சாப்பிட மாதிரி தம்பி கொடுதட்ட ஏய் போதல் சாப்பிடண்டா மத்திய வருக்கானே இனி வந்தா யூஸ் பண்ணி தந்துவார் நான் குடிக்கவே மாட்டேன் சொல்ல வேண்டி தருமே நான் காணும் நீங்கள் சாப்பிடும் பிள்ளைக்கு தான் கொடுங்க குறைக்கோ வீட நேரில் வாங்கப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறது தானே வீடியோவில் பார்த்துட்டு நேரில் வாங்கப்படி நல்லா இருக்கு அடுத்தால போடுறாப்பா அண்ணா எடுங்க பாரு தண்ணி பாயத்துறேன் தண்ணி குயிக்காக சாப்பிடும் இவா என்ன சொல்லுங்க வாங்க ஐயா இருங்க வா பா குயிக்காக சாப்பிடுங்க ஆட்டோ ஒன்று ஐயா பாத்தீங்களா வீடியோ கால்ல பாட்டெல்லாம் பாடுமா ஐயா காரியம் என்ன குடியூராண்டு குடியூராண்டு அறிஞ்சு வரும்போது நான் சுகமில்லாமல் இந்த
எங்களுடைய அம்மா சிவமில்லாமல் வேலை விளையாட்டு இல்லாமல் இருந்தோடையாக நான் அறிஞனோட கிருஷ்ணா விட்ட இன்றைக்கு குடிபுறன்னு சொன்ன பிறகு நான் அங்கேருந்து வந்தேன். வீட்டிலேருந்து இப்படியே வா எங்களுக்கு இங்கே தெரிஞ்சாக்கள் ஒரு ஆள் ஜீவந்தனோட ஒரு பொடியன் இங்கே வந்த பொடியன் தான் சின்ன இப்படி கிருஷ்ணாவோட குடிபுற போக கொண்டு ஏன் அங்கே போவான்னு சொன்ன அப்புறம் நான் வீட்டில் இருந்து காலமே அம்மாவுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன், குளிக்க பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன். செய்து போட்டு இப்படி இருந்தால் அப்புறம் நான் வீட்டிலேருந்து வா. அப்போ வீட்டிலேருந்து அம்மா சொல்லிச்சு, அம்மான்னு சொல்லி மனுஷி அம்மாண்டான்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்ன அப்புறம் வா. சரி இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்தேன் நான். எல்லாம் எப்படி இந்த பேக்கோ வந்து எல்லாம் செய்யுது. நான் வந்துட்டு வேலை விரட்டி பார்த்தேன்னா போனேன். பேக்கோ எல்லாம் இப்போ பார்த்து ஒரு பொட்டை வழி இது இந்த நிலத்தண்ணி வேணும். அப்போ குடியூரல் நடந்தீங்க பாட்டு எடுக்க மாட்டேன் எடுக்கலாம் தெரியுங்க முதலாளி. ஆக்கள் வந்து ஏன் பாட்டு பார்க்குறதுக்கு எடுக்க ஒரு பாட்டு இல்லை பாட்டை பார் பாடின பாட்டு பாடவா இல்லை ஒரு பாடம் சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னர் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. வள்ளி பனியுருவி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன், வள்ளி பனியுருவி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன். கள்ளத்தனம் வரைக்கும் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன். காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டா கள்ளத்திருப்பினிலே எனக்கு காதலும் தோணுதடி. சின்னஞ்சிறு வயதில் எனக்கு சித்திரம் தோணுதடி, பின்னர் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. அந்த பாட்டு தான் விரும்புவோம். வாங்கி வந்தேன் பாடம் வர அவக்கு வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். இளவாழந்தண்டு முள்ளானது, என் கைகள் தீண்ட வரகானது. அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். எம்மேல குற்றமில்லை வா கண்ணம்மா உறங்கி நாளானது. உண்மையில குற்றமில்லை வா கண்ணம்மா உறங்கி நாளானது. கார்த்திகை போனா மழையில்லை மானே, கருணையின் போனா வாழ்வில்லை மானே. எந்த மனம் கரும்பா இல்லை அது இரும்பா, வெண்ணிலவு இருக்க அந்த இருளோடு வருமா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம்.
பாய் போட்டு வச்சிருக்கு நீ இல்லாமல் பாழும் பாழானதே எம்மேல குற்றம் இல்லைவா கண்ணம்மா உறங்கி நாளானது கார்த்திகை போனா மழையில்லை மானே கருணையும் போனா வாழ்வில்லை மானே எந்த மனம் கரும்பா இல்லை அது இரும்பாம் வெண்ணிலவு இருக்க அந்த இருளோடு வருமாம் வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வாங்கினே ஒரு தாழை மரம். ரைட், ஓகே, சூப்பர், நல்ல பாட்டு, நன்றி. பலிக்கூட ரைட், ஓகே அண்ணா. ஓ சரியோ, அப்படியே அம்மாச்சி பாட்டு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக. குடியுறல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இசையும் அசையும் அங்க அப்புறம் அவன் யாருக்காக கொடு. அக்கா எங்களை பொறுத்த கிஃப்ட்ன்றா நீங்கள் வாரதானக்கா ஆட்டோக்காரன் அடிச்சிங்களா ஹோல். ஓகே அக்கா அக்கா கொஞ்சம் வரும் இங்கே நீங்கள் அந்த இதை கொண்டு வாங்க அக்கா உங்களோட அந்த மாத காசு இருக்குல்ல அக்கா அதை கொண்டு வாங்க ஏன் சொல்லுங்க அப்போ நான் வேலை சிலவில் கொஞ்சம் சொன்னாங்க இல்லைக்கா என்ன இதோட நிற்க இதை பிடிங்க சும்மா போங்க அக்கா 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 அண்ணா வேண்டாமல் சொன்னீங்க சொன்னால் எங்களுக்கு தயவு செய்து பிடிங்க அண்ணா அக்கா அக்கா கூட்டினோம் நீங்கள் வந்ததே பெரிய கிஃப்ட்டுக்கா நீங்கள் அண்ணா எவ்வளோண்ணா வேறு காசு டயர் காசு சொல்லுங்க எவ்வளோ. ஓ இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் திருப்பி பண்ண போகணும் 6000. அண்ணா நான் கொடுக்குறேன் அண்ணா. சரி ஓகே பாய். பாவம் நான் அதுதான் இல்லை நாங்கள் கொடுத்த 20 இல்லை ஆட்டோ காசையும் கொடுக்க விட்டால் பாவம் இல்லை 6000 ரூபா ஆட்டோ காசு கொஞ்சம் பொருள் தும்ப எங்களுக்கு தும்ப நித்திரைய குழப்பினா சில கோவம் பெறும். சித்த ஆளுக்கு ஒரு பக்கமாக போச்சு திடீர்னு என்ன மாதிரி அது வலு பலு பலு கண்ணா மூணுங்க டக்குன்னு அடுத்தா மூணுங்க ஒரு பிரச்சனை ஏந்தண்ணா இந்த உதுலாண்ணா கடை உங்க உதுலாண்ணா ரொம்ப அந்த காலப்புறம் போனோம் வண்டினா வரைக்கும் பார்த்து